மதுரை அருகே அரசு பேருந்தில் அரை கிலோ மல்லிகைப்பூவிற்காக 13 ரூபாய் கட்டணம் வசூலித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேசம்பட்டியை சேர்ந்த விவசாயி சந்தோஷ் மல்லிகைப்பூவை விற்பனைக்கு கொண்டு செல்வதற்காக அரசு பேருந்தில் சென்றுள்ளார். அப்போது அவரிடமிருந்த அரை கிலோ மல்லிகைப்பூவுக்கு நடத்துனர் 13 ரூபாய் கட்டணம் வசூலித்துள்ளார். இதுகுறித்து நடத்துனரிடம் கேட்டபோது அவர் அலட்சியமாக பதிலளித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். அரை கிலோ பூவுக்கு ஒரு லக்கேஜ் ஒரு டிக்கெட்டு. இதில் இங்கே பாருங்க, இந்த அரை கிலோ பூக்கு லக்கேஜ் 20 கிலோக்கு மேலே இருந்ததை லக்கேஜ் எடுத்துன்னு போயிருக்காங்க. ஆனால் பாருங்க, ஏழை மக்களை விவசாயிகளை தினந்தோறும் இதே தொலைதான் பண்ணுறாங்க. இது அரசு நிறுவனம் பார்த்து ஒரு அரை கிலோ மல்லிகை பூவுக்கு ஒரு 13 ரூபா லக்கேஜ் போடுறாங்க. ஆனா இன்னைக்கு மதிப்பு இன்னைக்கு மல்லிகைப்பூட விலை இன்னைக்கு வெறும் 200, 300, 250 இப்படிதான் விலை போகுது. நாங்களுடைய போட்ட காசோட எடுக்க முடியல. இது அரசு அதிகாரி நடத்துனர் பேருந்து நடத்துனர் கேட்டா இது என்ன சொல்றாங்கன்னா, அரசு நிர்வாகத்துல இருந்து இப்படிதான் போட சொல்றாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த நடத்துனர் சொல்றாரு. நீங்க டிப்போக்கு போனாலும் நீ அசிங்கப்படுத்த வருவேன்னு சொல்லி திமிரா பேசுறாரு. ஒரு மிரட்டல் தனமா பேசிக்கிருக்காரு. இது இந்த நடவடிக்கை அரசு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்.